அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்து யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை கொஞ்சமாக நம்மை தாங்கினதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்குள்ளே எல்லாரும் மிகவும் பலனுள்ளவர்களாக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மட்டுமாக நம்மை தாங்கி நடத்துவதற்காக சங்கீதம் 91 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 121 சொல்லப்பட்டபடி கர்த்தர் நம்மை காக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் நீதிமொழிகள் 22 4 வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்படி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக நெகேமியாவுடைய இருதயத்தை பற்றி நாம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய இருதயமும் தாழ்மையின் இருதயம். ஆமென். அதே போல நெகேமியாவின் இருதயமும் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள நெகேமியாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை குறித்து நம்ம கடந்த 2 வாரமாக நம்ம தியானித்தோம். தொடர்ச்சியாக இந்த நாளில் கூட நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், நெகேமியா ராஜாவுடைய சமூகத்தில் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு, பர்மிஷன் கிடைச்சது, அடுத்து பாஸ் கிடைச்சது, அப்புறம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன செய்கிறார்? புறப்பட்டு எருசலேம் பட்டணத்தை தேடி நேராக அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் அவர் நேராக கடந்து போய் என்ன செய்தார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே எல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. இங்கே ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடிந்து போன அலங்குகளை கட்டும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ராத்திரியிலே எழுந்து அவன் சோதனை செய்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், முழு இரவு ஜெபம். என்ன ஜெபம்? முழு இரவு ஜெபம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முழு இரவு ஜெபத்திற்கு ஒரு விசேஷித்த ஒரு மகிமை உண்டு, ஒரு விசேஷித்த வல்லமை உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால் தான் இந்த நாட்களில் ஆண்டவர் ஜெப எழுப்புதலை சபையின் நடுவிலே ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில் இந்த லாக்டவுனாக ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமையாக இருந்தாலும் வீடுகளில் இருந்து ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொரு மாதந்தோறும் இரவு முழுவதும் ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகள்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த முழு இரவு ஜெபம் என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே என்ன செய்தாங்க? கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். கட்டப்பட்டவர்களாக காணப்பட்டிருந்தாலும் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அந்த 25வது வசனத்தில் என்ன சொல்லுது? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென்.
அல்லேலூயா. அப்போ இரவு ஜெபத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. நடுராத்திரியில ஜெபம் பண்ணுவதும் தேவனை துதிப்பதும் அவரை பாடுவதும் ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமான லாக்டவுன் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த முழு இரவு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் நிச்சயமாகவே சீக்கிரத்தில் ஒவ்வொரு சபைகளிலும் நம்முடைய சபையிலும் ஆண்டவர் செய்ய நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மாவட்ட ரீதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஊழியர்களோடு கூட அதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த முழு இரவு ஜெபத்தின் மூலமாக தேவன் மகிமையான கிரியைகளை செய்கிறார். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கீழே வாசித்தீங்கன்னா, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. அப்போ முழு இரவு ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னா, ஆண்டவர் பூமியவே அசைய பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்தது நடக்குது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், முழு இரவு ஜெபம் நாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சுவிசேஷத்தினுடைய வாசல்களை, கர்த்தர் கதவுகளை திறக்கப் போகிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். யாரெல்லாம் கட்டப்பட்டிருந்தாங்களோ, இப்போ இவங்க ஜெபம் பண்ணுறது யாரு? பவுலும் சீலாவும். அவங்க தான் கட்டப்பட்டுக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து மற்றவங்களும், மற்ற சிறைச்சாலை கைதிகளும் அங்கே இருக்கிறாங்க. இவர்களுடைய ஜபத்தினால, இவருடைய நடுராத்திரியிலே ஜபித்த ஜபத்தினால எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜபிக்கிற அந்த ஜபத்தினால அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் கலன்று போக பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ அந்த முழு ஜபத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அதை தான் செய்தார். ராம் முழுவதும் அவர் என்ன செய்வாராம்? ஜெபிப்பார். பகல் முழுவதும் ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. அதை விட ஒரு ஆச்சரியமானது பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலை தலைவர் இதை பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு தன்னைத்தானே தற்கொலை செய்ய போனான். கடந்த நாளில் நம்ம எல்லாரும் அறிந்தபடி இந்த கொரோனாவுடைய பாதிப்பில் அநேகர் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தற்கொலைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார். அதில் குறிப்பாக ஒருவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிறவர், அவருக்கு கொரோனா தொற்றுன்னு சொல்லி அறிந்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த தொற்று இல்லை இருக்கிறது தெரியாமலே நான் என்னுடைய பிஸ்னஸை செஞ்சுட்டேன். என்னுடைய, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் திருநெல்வேலியில் அந்த இருட்டுக்கடை அல்வா என்று சொல்வது ஃபேமஸ். அந்த ஓனர் கடைசியாக சொன்ன ஒரு சில வார்த்தைகள் என்னன்னு சொன்னால், இந்த தொற்று இருக்கிறது தெரியாமலேயே நான் என்ன பண்ணிட்டேன், அநேகருக்கு இந்த அல்வா எடுத்து கொடுத்துருக்கிறனே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு சிறைச்சாலைக்காரனும் அப்படி தான் செய்கிறான். என்னது, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாய்த்து கொள்ள போகிறான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அந்த சிறைச்சாலை தலைவன் மேலே ஆண்டவர் கிருபையாக இருந்தார். ஆமென். பவுல் உடனே சத்தம் போட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். உடனே தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே வந்து பார்த்தா, பவுல் சீலா முன்பாக இந்த சிறைச்சாலை தலைவன் முன்பாக விழுந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவது சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். அன்று ராத்திரியிலேயே அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அந்த முழு இரவு ஜபத்திற்கு இன்னைக்கு அதிகாரிகளுக்காக, பெரிய பெரிய தலைவர்களுக்காக நம்ம மன்றாட்டின் ஜபத்தில் ஜபித்தோமே, அப்படிப்பட்ட அதிகாரிகளையும் கூட கர்த்தர் ரட்சித்து தெய்வ சமூகத்தில் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேடி தேவனை தேடி வரப்போகிறார்கள்.
அப்போ இரவு ஜெபத்தினுடைய மகிமை அதுதான். இரவு ஜெபத்தினுடைய மகிமையே என்னது? ஆண்டவர் பூமியவே அசைய பண்ணுவார். அப்புறம் கதவுகளை ஆண்டவர் திறப்பார். கட்டுகள் கலன்று போகும். அதிகாரிகள் எல்லாரும் ஆண்டவர் ரட்சித்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்? லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரியை கர்த்தர் இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நெகேமியாவுடைய இருதயத்தில் இந்த அலங்கத்தை குறித்த ஒரு பாரம், ஒரு கரிசனை இருந்தது. அதற்காக என்ன செய்தானாம்? இரவு நேரத்திலே, ராத்திரியிலே அவன் கடந்து சென்று அதை சோதனை செய்தான். அந்த ராத்திரி ஜெபம், இரவு ஜெபம், அதை எல்லாரும் குறித்து கொள்ளுங்க. அந்த ஒரு ஜெபத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ராத்திரியிலேயே பவுலும் சீலாவும் இருக்கிற அந்த இடத்திலேயே அவன் அழைத்து கொண்டு போய் வீட்டில் போய் அங்கேயே காயங்களை அவனே கழுவினார். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் இரவு ஜெபத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். இரவு ஜெபத்துடைய மேன்மை அதுவாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம மறுபடியும் நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் நம்ம கடந்து போவோம். ஸோ நெகேமியா என்ன செய்கிறாரு? இரவில் போய் அதை சோதனை செய்தார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இரவு ஜெபம் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து நம்ம கடந்து போகும் பொழுது அந்த எல்லாம் போய் பார்த்து அலங்கத்தை எல்லாம் பார்வையிட்டு திரும்பி அவன் வந்து விட்டான் என்று சொல்லி வந்துவிட்டு அந்த ஒரு செய்தி யாருக்குமே தெரியாது, மற்றவர் யாருக்குமே அது தெரியாது என்று சொல்லி இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பின்பு எல்லாரையும், எல்லா அதிகாரிகள் 16 பார்க்கும்பொழுது, நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. என்னது? மறைவாக இருந்து இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்காக மற்றவர்களுக்காக நம்ம தெய்வ சமுத்திர திறப்பில் நின்று இரவு முழுவதும் ஜெபிக்கிற அந்த ஜெபம் மற்றவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு புதிய ஒரு வாசலை திறக்க போகிறார். ஆமென். இப்போ நெகேமியா என்ன செய்கிறார்? 2வது 17 வருஷத்தில் முதல் பாயிண்ட் இரவு ஜெபம். 2வது காரியத்தை குறித்து அங்கே பார்க்கும் பொழுது, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அறைக்கூவலை இங்கே நெகேமியா கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது 18வது சொல்றார் பாருங்க, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது காரியம், இணைந்து கட்ட வேண்டும். ஆமென். ஊழியம் என்பது ஏதோ ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, பாஸ்டர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, அது அவருடைய வேலை தான் என்பது அல்ல. ஆண்டவர் இந்த அலங்கத்தை கட்டுகிற பொறுப்பு, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள், எல்லோரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. 2வது காரியம் அதுதான். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இது ஏதோ என்னுடைய ராஜ்யம் அல்ல, மனிதனுடைய ராஜ்யம் அல்ல,
தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இணைந்து செயல்பட வேண்டும். எல்லாரும் இணைந்து கட்டணும்னா நிச்சயமா அந்த இடிக்கப்பட்ட அலங்கம் சீக்கிரத்திலே கட்டி முடிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இணைந்து கட்டுவோம், சேர்ந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். அவரவர்கள் கைகளை அவரவர்களே திடப்படுத்தி கொண்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது இங்கே சொல்லப்படுது என்னன்னா, இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், எல்லாரும் இணைந்து செயல்படுவோம். எந்த விதமான பிரிவினை இல்லாதபடி, எந்த விதமான அதாவது எதிரான காரியங்கள், எண்ணங்கள் இல்லாதபடிக்கு ஊழியரோடு சேர்ந்து நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஊழியரோடு கூட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். தன்னிச்சையாக செயல்படுவது தேவனுக்கு பிரியம் அல்ல. நான் பார்த்துக்கிறேன், எனக்குள்ளது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. இணைந்து கட்ட வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்ட வேண்டும். தேவனுடைய சபை, ஒவ்வொரு சபையில் இருக்கிற பெதஸ்தா சபைனா பெதஸ்தா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களும் தன்னுடைய ஊழியக்காரோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆமென். அதுபோல் ஆவடியில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபை சொன்னால் எல்லா திருச்சபைகளையும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே நெகேமியா மூலமாக கர்த்தர் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய இருதயம் தாழ்மையோடு ஒரு தாழ்மை இருதயமாக இருந்தபடினால நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்தில் அவன் ஜெபித்து பாரத்தோடு கூட வந்த தன்னுடைய பாரத்தை அவன் பகிர்ந்து கொண்டான். அந்த பாரத்தை கேட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் எழுப்பினார்கள். எல்லாரும் தன்னுடைய கைகளை திடப்படுத்தினாங்க. ஓகே, கைகளை திடப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய கைகள் எப்படி இருக்குது? பலம் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஆமென். அப்போ ஒவ்வொரு கைகளையும் திடப்படுத்துவதற்கு, ஒவ்வொரு கைகளையும் உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு நெகேமியாவை போல ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஊழியக்காருடைய வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தும், ஊழியக்காருடைய வார்த்தைகள் உங்களை உருவாக்கும், ஊழியக்காருடைய வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தை ஊழியக்கார் மூலமாக கொடுக்கும் பொழுது அங்கே உங்களுடைய கைகள் பலப்படும். ஆமென். தளர்ந்து போன கைகள் என்ன செய்யும்? பலப்படும். தள்ளாடுகிற முழங்கால்கள் உறுதிப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தேவனுடைய அந்த பாரமுள்ள இருதயத்தோடு கூட தாழ்மையின் இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தோடு கூட நெகேமியா வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து இணைந்து கட்டுவோம், எல்லோரும் எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி அது வரைக்கும் முடங்கி இருந்தவங்க, அது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தவங்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆத்மாதான் செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஆத்மா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இனி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொருடைய கைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளாக நடத்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்போது தேவனுடைய கரம் அங்கே இருக்கிறத அவன் எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தான் தன்னுடைய அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது யாரு? சன்பல்லாத்து தொபியாவும் கேட்ட பொழுது எங்களை என்ன செய்தான்? பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நெகேமியாவுடைய வார்த்தை பாருங்க, ரொம்ப தாழ்மையோடு சொல்றாங்க பாருங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை காய்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே
ஆண்டவருக்காக நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை சன்பல்லாத் தொபியாவை போல நம்மளை நிந்திக்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம பரியாசம் பண்ணுறவங்க இருக்கலாம், ஓகே, நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுகிறவங்க இருக்கலாம், நம்மளை பார்த்து நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமென். அதான் சொல்றாரு, இணைந்து நாங்கள் கட்டப்போகிறோம், நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களோடு கூட சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இந்த 3வது காரியம், எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திருச்சபையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எந்த திருச்சபை, எந்த விசுவாச மக்களும் இணைந்து செயல்படுகிறார்களோ அந்த சபையின் மூலமாக எழுப்புதலை தேவன் பலமாக தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதை பார்த்து யாரெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, பரியாசம் பண்றாங்களோ, அந்த எழுப்புதலின் காலத்திலே அவர்கள் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, அவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மையும் கிடைக்காது. 3வது காரியத்தை தான் ஆண்டவர் நெகேமியா மூலமாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு எழுந்து கட்டுவோம், ஒரு எழுப்புதல் ஆண்டவர் அங்கே கொடுக்க போகிறார். அவருடைய ஊழியக்காரரை நாங்கள் இணைந்து நாங்கள் கட்டப்போகிறோம். ஒரு எழுப்புதலை கர்த்தர் இங்கே கொடுக்க போகிறார். அந்த எழுப்புதல் வரும் பொழுது யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க ஊழியன்றாங்க, இப்படிப்பட்ட ஜெபம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி யாரெல்லாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்களோ, நீங்கள் என்ன தேசத்துக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக செஞ்சிருவீங்களா, நீங்கள் என்ன நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து வித்தியாசமாக பேசலாம், நம்மை குறித்து சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். அந்த எழுப்புதல் வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை தம்முடைய மகிமைக்கென்று ஆண்டவர் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம இதை குறித்து கலங்க தேவையில்லை. ஐயோ, என்னுடைய அதாவது கை பலவீனமாக இருக்குதே, அல்லது என்னுடைய கை தளர்ந்து போய் இருக்கிறதே, என்னுடைய முழங்கால் தளர்ந்து போய் இருக்குதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தளர்ந்து போன கைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறார். அவர்களை கர்த்தர் எழுப்புதல் நாட்களிலே வல்லமையாக பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. சாதாரணமானவர்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. படிப்பறிவே இல்லாத பேதுருக்கு படிப்பே இல்லை, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அப்படியே புட்டு எடுத்து வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் வல்லமை இறங்கினவரனே தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், நாளாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேதுரு என்ன செய்கிறாரு, அங்கே பிரசங்கிக்கிறார். சாதாரணமான பேதுருவை கொண்டு அவருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இனி வரப்போகிற எழுப்புதலின் காலத்தில் நிச்சயமாகவே ஒருத்தர் ரசிக்கப்படுவாங்களா? வருஷத்தில் எத்தனை ஞானஸ்தான ஆராதனை நம்முடைய சபையில் நடந்திருக்குது, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம கணக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறி இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு நம்ம பவுல் சீலாவும் ஜபித்த பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை போல அதிகாரிகள் எல்லாம் தேவனுடைய சபை தேடி ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள். அநேக பெரிய பெரிய தொழில் அதிபர்களை கர்த்தர் ரட்சித்து சபையில் கொண்டு வந்து ஆண்டவர் நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்புதலின் நாட்களில் ரட்சித்து தேவனுடைய சபையில கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி
கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சன்பல்லாத்து தொபியாக்களுக்கு எழுப்புதலின் நாட்களில் தான் அதனுடைய வித்தியாசம் அவங்க பார்க்க போகிறாங்க. அவர்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, அவருடைய பேர் ஒன்றும் விளங்கவும் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த நெகேமியாவுடைய இருதயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமே, அந்த தாழ்மையின் இருதயத்தோடு கூட, கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தோடு கூட அந்த நெகேமியா செய்த 3 காரியத்தை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். முதலாவது இரவு ஜெபம். ஆமென். முதல் காரியம் என்னது? இரவு ஜெபம். 2வது எல்லாரும் இணைந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து செயல்படுகிற ஒரு அனுபவம். 3வது எழுப்புதலுக்காக ஆயத்தமாகுதல். ஆமென், அல்லேலூயா. எழுப்புதலுக்காக ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய காரியத்தை ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுவார். ஒருவேளை நம்மளை குறித்து கேலி பண்றவங்க, கிண்டல் பண்ற சன்பலாத்துக்கள், தொபியாக்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால இப்போ உங்களை கொண்டெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் சாதாரணமான ஊழியக்காரர்களை கொண்டு, ஓகே, சாதாரணமான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான கிரியைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகமான் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தார். அந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமானுடைய அந்த வேதனையை பார்க்கிறார், அந்த குஷ்டத்தை பார்க்கிறார். தன்னுடைய எஜமாட்டியிடத்திலே, நாகமானுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார், தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அங்கே என்னுடைய எஜமானை போக சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்படி சாதாரணமான ஒரு அடிமை பெண் தன்னுடைய அடிமையான ஒரு சூழ்நிலைமை நினைத்து கொண்டிருக்காம ஒரு நற்செய்தியை அறிவித்தால் நாகமான் அங்கே கடந்து சென்றான். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு விடுதலையோடு கூட திரும்பி வந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சாதாரணமானவர்களை கொண்டு, அடிமையா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், ஆனால் நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கே சுவிசேஷம் சொல்லும்படியாக, பெரிய பெரிய ஆளுகை செய்கிறவர்களுக்காக சுவிசேஷத்தை சொல்ல, அவர்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் நடக்கும். எழுப்புதல் நாட்கள் இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயம், நெகேமியாவின் இருதயத்தை போல என்னுடைய இருதயமும் அப்படியாக ஆண்டவரே மாறுபடி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இரவு ஜெபத்தினுடைய மகிமையை காண செய்வார். எழுந்து இணைந்து கட்டுவோம் என்று சொல்லி இணைந்து செயல்படும் போது அதனுடைய மகிமையை காண செய்வார். எழுப்புவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அந்த எழுப்புவதனுடைய மகிமையை கர்த்தர் காண செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.